குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சிபிஎஸ்சியோட கொஸ்டின் பேட்டர்னை நம்ம பார்க்க போகிறோம். வாட் we are going to do the question pattern of the சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடிங் ஸ்கில்ஸ்னு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அப்படின்னு கொஸ்டின் பேப்பரை பிரிச்சுருக்காங்க. they have divided the question paper into 3 sections. அதில் செக்ஷன் ஏ ரீடிங் ஸ்கில்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் கேர்ஃபுல்லி. பின்வரும் பத்தியை கவனமாக படி. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹாப்பினஸ் இஸ் லைக் த சன். சந்தோஷம் என்பது, அதாவது மகிழ்ச்சி என்பது சூரியனை போல. அப்படின்னா சூரியனை நம்ம பார்க்க முடியாது, அடிக்கடி அது மேகங்களால் மறைக்கப்படும், அப்போ வரும். அதுதான் சொல்கிறாங்க. ஹாப்பினஸ் is like the sun. It is often hidden by the clouds of thoughts. அது சிந்தனை மேகங்களால் மறைக்கப்படுகிறது. சூரியன் எவ்வாறு மலை மேகங்களால் மறைக்கப்படுகிறதோ, சிந்தனை மேகங்கள் மெட்டாஃபாரிக்கல் தாட். இது மெட்டாஃபாரிக் வரிஸ், கவலைகள், ஆசைகள். அதனால் அந்த மகிழ்ச்சி நம்மளால் பார்க்க முடியல. we have to scatter and dissolve those clouds. அந்த கவலை மேகங்களை எல்லாம் சிதற அடித்து, ஸ்கேட்டர் சிதற அடித்தல், டிசால்வ் கரைய வைத்தல், தீஸ் கிளவுட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பினஸ். இந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த மேகங்களை கலைக்க வேண்டும். யூ டோன்ட் ஹாவ் டு கிரியேட் இட். நீங்கள் மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டியதில்லை. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் காம் யுவர் மைண்ட். மனத்தை அமைதிப்படுத்த வேண்டும். பிகாஸ் when there is a quiet mind and inner peace, ஒரு அமைதியான மனமும் அமைதியும் இருந்தால், இன்னர் பீஸ்னா ஆன்மீக அமைதி, அதாவது மனசு சந்தோஷமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ஹாப்பினஸ் மகிழ்ச்சி வரும். இட் இஸ் நாட் சம்திங் ஃபார் அவே. அது வெகு தூரத்தில் இல்லை. ஃபார் அவேனா டிஸ்டன்ட். அண்ட் அன்அட்டைனபிள், அது அடைய முடியாததும் அல்ல. அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் சர்க்கம்ஸ்டன்சஸ், அது சூழ்நிலைகளை சார்ந்து இருப்பதும் அல்ல. ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ், பொருட்களையோ அல்லது சம்பவங்களையோ சார்ந்து இல்லை. நம்ம சந்தோஷமாக எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பினஸ் இஸ் அன் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் அவர் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்னால் நம்ம இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னு ஒரு உணர்நிலை. அந்த உணர்நிலையில் தான் மகிழ்ச்சி இருக்குதுங்கிறாங்க. ஹாப்பினஸ் இஸ் அன் இன்செப்பரபிள், பிரிக்க முடியாத பார்ட் ஆஃப் அவர் கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்னால் உணர்வு நிலை. அன்கான்ஷியஸ்னஸ்னால் உணர்வு இல்லாமல் விழுந்துடுறது. சப்கான்ஷியஸ்னால் அது கனவுக்குள்ளார உள்ளது. கான்ஷியஸ்னால் உணர்வு நிலை ஆஃப் அவர் எசன்ஸ் பட் ஹிடன் அண்ட் கவர்டு, ஆனால் அது மறைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. ஃப்ரம் சைட், பார்வையிலிருந்து, பை அவர் தாட்ஸ், நம்ம சிந்தனைகளாலும், டிசையர்ஸ் ஆசைகளாலும், ஒரிஸ்னால் கவலைகள். த மைண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் எ கான்ஸ்டன்ட் ரேஸ் ஃப்ரம் ஒன் தாட் டு அனதர். மனம் எப்பொழுதுமே ஒரு சிந்தனையிலேருந்து மற்றொரு சிந்தனைக்கு ரேஸ் போல் ஓடுதுங்கிறாங்க. த மைண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் அ கான்ஸ்டன்ட் ரேஸ் ஃப்ரம் ஒன் தாட் டு அனதர். ஒரு சிந்தனையிலேருந்து மற்றொரு சிந்தனையை போகுது.